நிறையா வந்து பணம் சம்பாதிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக. இந்த ஆரி ஒர்க் ஜாக்கெட்ல சிக்கு 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 ஆமாமா அதுக்கு வந்து 5000 ரூபாய் 10000 ரூபாய் வாங்குறாங்க. அதான் கொடுத்து ஒரு வீடியோ போட்டாலே எக்கச்சக்கமாக பணம் வருங்க. ஏன்னா இது என்ன வீடியோனா ஆரி ஒர்க்குங்க. ஸோ இது போல தான் நம்ம மத்தியில் இருக்கிற மெசேஜ் எல்லாமே போகுது. 1 கோடி நீ பார்த்த 1 கோடி ரூபாய் ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. ஆரி ஒர்க் பண்ணால் பயங்கரமாக பணம் வரும், அப்படி வரும் இப்படி வரும்னு. எந்த வேலை பண்ணாலும் நிறையா பணம் வருந்தாங்க. அந்த வேலையை நம்ம எப்படி பண்ணுறோம், ஸோ டெடிகேஷனாக பண்ணுறோமா இல்லை சும்மா விளையாட்டுக்கு எடுத்து பண்ணுறோமா அதை பொறுத்து தாங்க இருக்குது. இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்க இந்த ஆரி ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளான வேலை மாதிரி தான் தெரியுது. அப்படி எடுக்கிறாங்க, சக்குன்னு அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் முடிக்கிறாங்க, கொடுத்துட்றாங்கன்னு. பட் இந்த வேலை பேக் அண்ட் ஒர்க்கு அது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய வேலைங்க. ஸோ அது வந்து நம்ம இப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆரி ஒர்க்கை. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது இதில் இவ்வளோ வேலை இருக்கான்னு. ஸோ என்னென்ன ஒர்க்கோ அது எல்லாமே நான் சின்ன சின்ன கிளிப்பிங்காக போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க. ஸோ ஒரு டிசைனை நம்ம எப்படி ரெடி பண்ணணுன்னு ட்ராயிங் நம்ம ட்ரேசிங் பேப்பரில் போட்டுக்கிட்டு அந்த ட்ராயிங்கை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ நம்ம மெட்டீரியலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், ப்ளவுஸாக மாற்றுறோம். அதே மாதிரி நம்ம இந்த ஆரி ஒர்க்குன்னு கிடையாதுங்க, எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் நம்ம அதில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அது பொறுத்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பணம் கொட்டுறதும் சரி, இல்லை பணம் வந்து நம்மளை கொட்டு போடுறதும் சரி, ரெண்டுமே நடக்குங்க. ஸோ நம்மளுடைய டெடிகேஷனை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் ஆரி ஒர்க்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான், சரிங்களா? இப்போது இந்த வேலையை எடுக்கிறப்ப அப்படியே எடுக்கிறோம், சக்குன்னு இது குத்துறோம், அது போடுறோம், அப்படியே பணம் கொட்டுன்னு கொட்டும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க பேக் எண்டில் எப்படி பண்ணுறாங்க, ஸோ அது எல்லாமே குட்டி குட்டி கிளிப்பிங்காக போடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணதை எப்படி பண்ணியிருக்கோன்றதை ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக போட்டிருக்கோங்க. எல்லாமே ஃபாஸ்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பேர், எந்த ஊர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்கள் ஆரி ப்ளவுஸ் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ஆல்ரெடி டைலராக இருக்கீங்களா, உங்களுக்கு தேவைப்படுதா, ஸோ இந்த மெசேஜ் கொஞ்சம் ப்ரீஃபாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் டைலராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரேட்டில் கொஞ்சம் காம்பன்சேஷன்ஸ் கிடைக்கும், அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? இதே வந்து பர்சனலாக நீங்கள் கேட்குறீங்க, ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? ரேட் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் மற்ற ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸும் இருக்கும். என்ன காரணம்னா ஸோ நம்ம கொடுக்குற மெட்டீரியலு, நம்ம கொடுக்குற காஸ்ட்டு, சரிங்களா, இது எல்லாமே நிறைய டிஃபர் ஆகுங்க. தேவைப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸு இது பிட் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கோங்க. ஸோ நெக் டிசைனு, ஹேண்ட் டிசைனு, பேக் டிசைன், இது எல்லாமே தனித்தனியாகவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே நான் வந்து ஃபுல்லாகவும் நான் காமிக்கிறேன், அதையுமே பாருங்கள். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இது எப்படி இருக்கும், ஸோ அந்த வீடியோவும் காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, அதையுமே காமிக்கிறேன், பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் வீடியோ கிடைக்கும், சரிங்களா? எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். ஸோ டிசைன் வைஸும் சரி, அதோட கலெக்ஷன் வைஸும் சரி, 1 by 1 எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஸோ எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் நம்மளோட டெடிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கை நம்ம ஃபுல்லாகவே பண்ண முடியும் வித் இன்ட்ரெஸ்ட்டோட, சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ஒரே நாளில் முடித்த ஒர்க் எல்லாம் கிடையாதுங்க. மினிமம் வந்து 3 to 5 days ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைடல் டிசைன்ஸ் போடணும், ஏன்னா கண்டினியூவாக அதில் உட்கார முடியாதுங்க. ஸோ ஒரு 3 hours 4 hours இதுவே வந்து பெரிய ஒரு கண்டினியூட்டி தான் ஒரு வேலை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours இல்லை 1 hour அதுக்கேற்ற மாதிரி. பட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இருக்கோமோ, எந்த அளவுக்கு மெமரைஸாக இருக்கோமோ, அந்த அளவுக்கு தாங்க இந்த ப்ராடக்டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரப்போ ஸோ ஒரு ப்ளவுஸாக கன்வெர்ட் ஆகி வருது, சரிங்களா? அப்படியே நம்ம எடுத்த உடனே அது ப்ளவுஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு ஸ்டிச்சிங் போட்ட பிறகு அதில் பேக்கில் எப்படி ஸ்டிச்சிங் இருக்குது, ஸோ அதையும் நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஸோ ப்ரைடல் ப்ளவுஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் இன்கம் தான், இல்லைன்னு கிடையாது. பட் அதுக்கான ஒர்க்கோட அந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. கண்டிப்பாக இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் வரலாம், அவங்களுக்கு வந்து பிரெயினில் அதாவது எப்படின்னா ஹெட்ஏக் மாதிரி வரலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ரியாலிட்டின்றது ரொம்ப வேறங்க. ஸோ இந்த ஒர்க்கில் நம்ம உட்கார்றப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
பட் இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக தவிர்த்துடலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே எந்த அளவுக்கு நாட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தோட அவுட்புட் இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்குமே எங்களுடைய ஒர்க் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒருத்தவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பேசுகிறதாகட்டும் இல்லை இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறதாக இதில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நான் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட் லெவல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் காமிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரை